அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் சின்னம்மா அவர்கள் பதவியேற்றுக்கிட்ட அடுத்த நாளே வந்துட்டு அவருடைய புகைப்படம் இருக்கும் போஸ்டர்ஸும் பேனர்ஸும் நிறைய இடத்துல அச்சடிச்சு ஒட்டப்பட்டது. ஆனா அவருடைய புகைப்படம் இருக்கும் போஸ்டர்ஸ்களை சாணி அடிச்சும் பேனர்களை கிழிச்சும் வந்துட்டு பல மாவட்டங்கள்ல உள்ள மக்கள் எதிர்ப்பை காட்டி வந்துட்டு இருக்காங்க. மேலும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அண்ணன் மகளான தீபாவிற்கு தமிழ்நாட்டில் பலதரப்பட்ட மக்கள் ஆதரவளித்து அவங்கள அரசியலுக்கு வருமாறு பல பேனர்களையும் போஸ்டர்களையும் அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் தீபாவை காண்பதற்கு தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் டி நகர்ல உள்ள அவருடைய வீட்டுக்கு முன்னாடி குவிஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த இடத்துல நடைபாதை வியாபாரிகளும் பல கடைகளை வச்சு அங்க வியாபாரங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இதனால தீபாவின் வீட்டை சுற்றி பல பேனர்கள் தீபாவுக்காக வைக்கப்பட்டிருக்கு. இன்று அந்த பேனர்களை காவல்துறையினர் அகற்றியதுனால அங்க பெரிய தள்ளுமுள்ளே நடந்துடுச்சுங்க. ஆமாங்க, காவல்துறை அந்த பேனர்களை அகற்ற முயற்சி செய்த பொழுது தீபாவின் ஆதரவாளர்கள் காவல்துறையினரை எதிர்த்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இதனால அந்த இடமே மிகப்பெரிய போர்க்களம் போல காட்சியளித்தது. மேலும் மக்கள் காவல்துறைக்கு எதிராகவும் தீபாவுக்கு ஆதரவாகவும் கோஷங்கள்லாம் போட ஆரம்பிச்சிட்டனால அந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பு ஏற்பட்டுச்சுங்க. மேலும் தீபாவோட பேனரை யார் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? அது வந்துட்டு யாரையுமே பாதிக்காம ஓரமாக தானே வச்சிருக்காங்க. எதுக்காக இந்த பேனர்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்ட கேள்விக்கு காவல்துறையினர் பதிலும் கொடுக்கலையாம். தீபா அரசியலுக்கு வருவதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஜாரமாடியா பேசினாலும் அவங்க யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் நினைக்கிறாங்க. மேலும் இது போன்ற அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.